ஆசீர்வாதமான தொழில். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சைத் தோட்டத்தை நாட்டினான். ஆதியாகமம் 9:20. நோவாவின் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாகும். அவர் நீதிமானாயும் இருந்தார், உத்தமனாயும் இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். கர்த்தர் நோவாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் உடன்படிக்கை செய்தார். நோவாவையும் அவருடைய சந்ததியையும் ஆசீர்வதித்தார். நோவா 3 வேலைகளை மாறி மாறி செய்தார் என்பதை நாம் அறிகிறோம். முதலாவதாக அவர் பேழையை கட்டினார். பேழையை கட்டுவது சாதாரணமான காரியம் அல்ல. அது 300 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமானது. அது எவ்வளவு பெரிதாயிருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். கிபி 1980ஆம் ஆண்டு வரையிலும் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கப்பலை யாரும் கட்டினதில்லை. நோவா அந்த பேழையை கட்டும்போது பெருமழை பெய்வதற்கு எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் அவரை நம்பியிருக்க மாட்டார்கள். கப்பலை ஏன் வெட்டாந்தரையிலே கட்டுகிறீர், கடற்கரையிலே கட்டுவதுதானே என்று பரியாசம் பண்ணியிருப்பார்கள். அப்படிப்பட்ட பரியாசங்களின் மத்தியிலும் நோவா தன்னுடைய வேலையை கைவிடவில்லை. பொறுமையோடு கப்பலை கட்டி முடித்தார். இரண்டாவதாக அவர் செய்த வேலை கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்ததாகும். நீதியை பிரசங்கித்தவராகிய நோவா 2 பேதுரு 2:5 என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் அப்படி பிரசங்கித்தார் என்பது தெரியவில்லை. அதிகமான வேத பண்டிதர்கள் 120 வருடம் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 6:3 முன்வைக்கிறார்கள். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது குறைந்தது 100 வருடங்களாவது நோவா பிரசங்கித்து வந்திருக்கக்கூடும் என்று தோன்றுகிறது. நோவாவுக்கு 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். நோவாவுக்கு 600 வயதாகும்போது பூமியில் மழை பெய்தது. ஆதியாகமம் 7:11. ஆகவே 100 ஆண்டுகள் பிரசங்கித்திருக்கக்கூடும். ஆனாலும் யாரும் மனம் திரும்பவில்லை. ஜல பிரளயத்திற்கு பிறகு கப்பல் கட்டும் வேலையும் அவருக்கு இல்லை, பிரசங்கிக்கும் வேலையும் இல்லை. ஆகவே திராட்சை தோட்டத்தை வெற்றிகரமாக நாட்டினார். இஸ்ரவேலர் திராட்சை தோட்டங்களை பெரும் செல்வமாக கருதுவார்கள். ஒலிவ மரம் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அத்திமரம் அரசியல் வாழ்க்கைக்கும் நிழலாட்டமாய் இருக்கிறது போல திராட்சை தோட்டம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்தாலும் அதில் உண்மையும் உத்தமமாய் இருங்கள். அந்த வேலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. மத்தேயு 25:21 என்றும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2 என்றும் கர்த்தர் சொல்கிறார். நினைவிற்கு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 128:3.